வழக்கமாக ஜூன் மாதத்தில் காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டு சம்பா சாகுபடிகள் தொடங்கும். ஆனால் தற்போது செப்டம்பர் மாதமே வந்துவிட்ட நிலையில் விவசாயிகள் குறுகிய கால பயிர் சாகுபடிக்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். காவிரி நீரை எதிர்பார்த்து கண்பூத்து கிடந்த டெல்டா விவசாயிகளுக்கு ஆறுதல் தரும் விதமாக காவிரி நதிநீரை கூடுதலாக திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து சாகுபடி பணிகளை விவசாயிகள் மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். எனினும் நீண்டகால நடுத்தர கால சம்பா சாகுபடியை மேற்கொள்ள முடியாது என்கிறார்கள் விவசாயிகள். தண்ணி திறந்து குருவ சாகுபடி நடக்கும். குருவ சாகுபடி நடந்து ஆகஸ்ட் மாதம் நாற்று விட்டு பிப்ரவரி மாதத்தில் சம்பா சாகுபடி நடைபெறும். இப்போ மேட்டூரில் காலதாமதமாக தண்ணி திறந்து விடுறதுனால என்ன ஆகும்னு சொன்னால் வடமேற்கு பருவமழை பிடிச்சி சம்பாண்டம் நட்டாலும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். குறுகிய கால பயிரை நட்டாலும் கூட வடமேற்கு பருவமழை பிடிச்ச உடனே பாதுகாக்க முடியாது. மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் விவசாயத்துக்கு. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டாலும் நாகை போன்ற கடைமடைக்கு வரும்போது வடகிழக்கு பருவமழையும் பெய்ய தொடங்கிவிட்டால் பாசனம் செய்வது மிகவும் சிக்கலாகும் என்கிறார்கள் விவசாயிகள். இப்போ தண்ணி வந்த பிறகு தாங்க செய்ய முடியும். இப்போ எங்கே எல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, எல்லாம் தெரிசாக தான் கிடக்குது. தெளிய வேற தெளிச்சிருக்கும். இப்போ தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இந்த தண்ணியை வச்சு முளைச்சி கிளச்சி வந்தால் பருவமழை வந்துடும். பருவமழையை வச்சு ஓரளவுக்கு காவுந்து பண்ணிடலாம். உடல் உழைப்பு இருக்குது, தெய்வத்தோட அமைப்பில் இயற்கை அமைப்பு இருக்கணும், கர்நாடகா உதவி தண்ணியும் வரணும். இந்த வர்ற தண்ணி நமக்கு பத்தாது. கடமடைக்கு வந்து சேர்றதுக்கு 15-20 நாள் ஆகிடும். அது ஆற்றுக்குள்ளேயே தான் போய் ஆறும் பள்ளமாகிடும், சுத்தம் பண்ணாமல் கிடக்கு. இந்த இதுக்கு மேலே தண்ணி வந்தால் விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். குறுகிய கால பயிர் போட்டால் எல்லாம் வெள்ளம் கொண்டு மழையில் அழிஞ்சு போயிடும். 100 நாள் வயசு நெல் தான் போடலாம். அது தண்ணி பூந்துன்னு வச்சுக்கலாம், அழிஞ்சு முதல்ல சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடும். அதில் துளுத்து கிழுத்து வர்றதுக்கு போட்டால் முதல் தர்றதே கஷ்டம். நாகை போன்ற கடைமடை பகுதி மட்டுமின்றி டெல்டா மாவட்டம் முழுவதும் இந்த நிலைதான் உள்ளது. பெரும்பாலான விவசாயிகள் இந்த ஒருபோக சாகுபடியை காப்பாற்ற பெரும் முயற்சி செய்து வருகிறார்கள். 75 அடி தண்ணி இருக்கு. 15,000 தண்ணி கோர்ட்டு உத்தரவுப்படி வர்றதா சொல்றாங்க. அது இன்னும் ரீச் ஆகல. அது வந்த உடனே 90 அடி ஆனா அவங்க திறந்து விடுறேன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு வடகிழக்கு பருவமே எங்களுக்கு திருப்திகரமா இருந்தால் தான் நாங்கள் இந்த ஒரு முகத்தையாவது எடுக்க முடியும். மத்திய கால ரகம்லாம் நாங்கள் நீண்ட கால ரகம் இனிமே போட முடியாது. குறுகிய கால ரகத்தை போட்டு மழை காலத்தில் தாங்கி வர முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறியில் இருக்கோம். குறிப்பாக நாகை, திருவாரூர், திருக்கோவளை, கீழ்வேலூர், தலஞ்சாயிறு, வேதாரண்யம் போன்ற தாலுக்கா குடிக்க தண்ணி இல்லாமல் விவசாய பகுதியிலே இருக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற காரணம், இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்யறது? வாங்கிய கடனையும் கொடுக்க முடியல. குறித்த காலத்தில் திறக்கப்படாததாலும் தாமதமாக தற்போது கிடைக்க உள்ளதாலும் ஒரு சாகுபடியையாவது செய்யும் முனைப்பில் டெல்டா விவசாயிகள் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு சம்பா சாகுபடி என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோபியுடன் விஷ்ணுவர்தன்.